இன்றைக்கு ஆதிராட நலத்துறை சார்பாக இயங்கக்கூடிய விடுதிகள் மற்றும் இந்த சமையல் கூட செய்வதற்காக மரியாதைக்குரிய ஆதிராட நலத்துறையினுடைய செயலாளர் திரு சுபேன் அவர்களும் மரியாதைக்குரிய இயக்குனர் செந்தில்ராஜ் அவர்களோடு இணைந்து பார்வையிட்டிருக்கிறோம். உணவு, அதாவது மாணவர்களுடைய உணவு எப்படி இருக்குது, என்ன நல்லா இருக்கா, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்வையிட்டிருக்க வந்திருக்கிறோம். கிச்சன் பார்த்துருக்குறோம், அவங்க எப்படி செயல்பாடு இருக்குது, விடுதிகள் எப்படி இருக்குது, அறைகள் எப்படி இருக்குது, மாணவிகளுக்கு தேவையானது எப்படி இருக்குது, மாணவர்களுக்கு தேவையானது என்னவா இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சுருக்கிறோம். சென்னையை பொறுத்தளவு மொத்தம் 25 விடுதிகள் இருக்குது. அதில் பெண்கள் விடுதி 10, மாணவர்களுக்கான ஆண்கள் விடுதிக்கான விடுதி 13 இருக்குது. இது மொத்தம் 9 இடங்களில் இயங்குது. இந்த விடுதிகள் 7 இடங்கள் இயங்கிட்டு இருக்கு. இது எல்லாவற்றையும் ஒன்றா நாங்கள் பார்த்து மாணவிகளுக்கான தேவைகள், கோரிக்கைகள், அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஆய்வு செஞ்சுருக்கிறோம். இந்த ஆய்வின் மூலமாக அவர்களுக்கு தேவைகள் பூர்த்தி செய்யப்படும், அவர்களுக்கான கோரிக்கைகளையும் நாங்கள் நிறைவேற்றுவோம். அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. சிறப்பாக இந்த மாணவர்களுக்கான செயல் திட்டங்கள், மாணவர்களுக்கான தேவைகளை நாங்கள் செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நிறைய விடுதிகள் புதுப்பித்தாங்க, புது கட்டடங்கள் உருவாக்கப்பட்டது, நிறைய பாலனித கட்டிடங்கள் இருக்கு, அடிப்படை உணவு அவ்வளவு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுறப்ப மாற்று ஏற்பாடு பண்ணாங்க, பேர் கூட மாற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆய்வு பண்ணதை எதெல்லாம் அடையாளம் பண்ணிருக்கீங்க, எதெல்லாம் மாற்றான திட்டமிட்டிருக்கீங்க? இல்லை, ஏற்கனவே 2 நாட்களில் கோவை, ஈரோடு பகுதியில் ஆய்வு செஞ்சுருக்கிறோம். அங்கே ஒரு மாணவிகள் உணவில் கரப்பாம்பூச்சி விழுந்து கிடக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் போனோம். உணவு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வழிகாட்டியிருக்கிறோம். உணவு சாப்பிட்றாங்க, உணவு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், பிள்ளைய நல்லா சாப்பிட்டா, நல்ல உணவு சாப்பிட்டா தான் உங்கள் ஸ்ட்ரென்த்தனாக படிக்க முடியும். அதில் எங்கள் கவர்மெண்ட் ரொம்ப அக்கறையாக இருக்குது, அதிகாரிகளும் அதில் ரொம்ப அக்கறையாக இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் வழிகாட்டியிருக்கோம். இப்போ வந்த உடனே அந்த மாணவிகள் தங்குகின்ற அந்த அறையை பார்த்தோம். அதில் இன்னும் தேவையான இதை நாங்கள் வழிகாட்டியிருக்கிறோம். கொசு வராமல் இருக்கிறதுக்கு, கொசு வலையை அடிப்பதற்கு நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கட்டாயம் இந்த ஓராண்டுக்குள் எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்வதற்கான வேலையில் நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். இந்த திட்டமிடல் மாணவிகளுடைய கல்விக்கு மிகப்பெரிய உதவி செய்யக்கூடிய திட்டமாக இருக்கும். கடந்த ஆட்சியில் சமூக நீதித்துறைக்கு, இப்போதைய சமூக நீதித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய அந்த தொகை முழுவதுமே சிறப்பு திட்டங்கள், அதாவது மகளிர் உரிமை தொகை போன்ற சிறப்பு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்ன சூழல்? நீங்கள் இப்போ அமைச்சரானதுக்கப்புறம் ஆய்வு பண்ணிருக்கீங்க, இப்போ என்ன நிலையில் இருக்கிறது? பொதுவாக அந்த டிஏபின்னு சொல்லி டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஒரு புதிய சட்டம் இயற்றியிருக்காங்க. அந்த சட்டத்தில் இந்த துறைக்காக, இந்த பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஒதுக்கக்கூடிய நிதி வேறு எந்த இதுக்கும் செலவிடாமல் அவங்களோட நலனுக்காகவே செலவிடணுன்றதுக்காக தான் அந்த சட்டம். அந்த சட்டம் 24 இயற்றப்பட்டு சென்ற ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. இப்போது 15ஆம் தேதி அதுக்குரிய முன்னோக்கு கூட்டம் மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் எல்லா துறையுடைய நோடல் ஆஃபீஸர்ஸ்லாம் வர வச்சு இந்த செலவினம் கரெக்டாக அந்தந்த டார்கெட் குரூப்புக்கே பயன்படுற அளவுக்கு செய்கிறதுக்காக இப்போ முன்னேற்பாடு பண்ணியிருக்கோம். 15ஆம் தேதி அது முதல் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இல்லை சார், கடந்த ஆட்சி காலத்துல இந்த சமூக நிதிக்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய தொகையை வேறு பிற பயன்படுத்தினாங்களா இல்லையா? அது மாதிரியான பயன்பாடு இருந்ததா அப்படின்றது அந்த மாதிரி பயன்பாடு இல்லை. இது டார்கெட்டட் குரூப்புக்கு 20% தொகை டார்கெட்டட் பாப்புலேஷனுக்கு போகணும், டார்கெட் பாப்புலேஷன் தான் போயிருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.